இவர்தான் ஆனா காணா சூனா சுவாமிகள். இந்த சுத்து வட்டாரத்திலே பெரிய ஜோசியர். இவர் வெத்தலை எடுத்து மை தடவி பார்த்தாருன்னா உலகமே தெரியுமா. ஆ அதில் நம்ம பாப்பா தெரியாதா என்ன? உங்களுக்கு வெத்தலை ஜோசியம் பார்க்கணுமா? ஆமா சாமி. ஆமா சாமி. முனியா வெத்தலை எடு. எப்பயாவது யாராச்சும் வராங்க, கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? மூதேவி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. வெத்தலை வேணுமா? இருக்கா? ஆ இருக்கு. எங்க வெத்தலையில் தெரியுமா? வெத்தலை எதுங்கிறது முக்கியம் கிடையாது, போடுற மைதான் முக்கியம். ஓ, மை இருக்கா? அங்காள பரமேஸ்வரி பாவம்பரியா வெட்டுடையா காளி, பூச முடியும் முன்னே புண்ணியனே உன் காவல், மண்டு முடியும் மட்டும் மன்னவனே உன் காவல், வடக்கு பார்த்த எல்லைக்கு வல்லவனே உனை அழைத்தேன், தெற்கு பார்த்த எல்லைக்கு தென்னவனே உனை அழைத்தேன், ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா, ஊரு தடம் பிடித்து உத்தமரே வாருமையா. தெரியுது 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 என்ன சாமி தெரியுது, தெரியுது? வீடு தெரியுது வீடு தெரியுது, வீடு தெரியுதான். வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசல் தெரியுதா? வாசலை திறந்தா கதவு தெரியுது கதவு தெரியுது, சாமி, வாசலும் கதவும் ஒன்று தானே, முற்றம் தெரியலையா? முத்தம் தெரியுது முத்தம் தெரியுது, முத்தத்தை தாண்டி கன்னி மூளை ஈசானிய மூளை, ஈசானிய மூளைய தாண்டி போனா, ஈசானிய மூளைய தாண்டி போனா கொஞ்சம் இருட்டா இருக்கே. ஆச்சி, வீட்டில் யாராச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி லைட்டை போட சொல்லுங்கள், இருட்டாக தெரியுதான். இப்படி மைய போட்டிருந்தா இருட்டா தெரியாம சுண்ணாம்பு போடணும். இப்போ பாருங்க, என்ன தெரியுது? சேவல் தெரியுதா? தெரியுது தெரியுது. ஆச்சி, சேவல் தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுது? நல்லா பாருங்க, சேவல் தெரியுதா? எங்க தெரியுது? தெரியலையா? வீட்டில் தான் இருக்கு. வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து பாருமையா, வச்சதொரு வெத்தலைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஏதோ ஒரு போக்கில் தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. நானாடா சொன்னேன். ஒட்டு மொத்த குடும்பம் சேவல் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கு. சேவல் மட்டும் கிடைக்கல, நம்ம பலி தான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஆழத்தினாலே கிடைக்காது, அதுவும் இல்லாத சேவலை எப்படா தேடுறது? பாதி வீடு தேடுறதுக்குள்ளேயே பொழுது சாஞ்சிடும். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் வெத்தலை ஜோசியம் பழிக்காதே பழிக்காதே. எப்போ இருந்து? இப்ப இருந்து. ஓ, ஓகே ஓகே. 30 கோழி முட்டை 300 சாராயம் 300 சாராயம். தெரியுது தெரியுது. வீட்டை திறந்தா வாசல் தெரியுது, வாசலை திறந்தா கதவு தெரியுது. எத்தனை திட்டாலும் வெத்தலை திட்டா போல, வெத்தலை வழி போக்கு வேண்டும் ஒரு மனப்போக்கு, வச்சதொரு தச்சனைக்கு வகை பிரித்து சொல்லுமப்பா. ஈசானிய மூளை இடப்பக்கம் தென்மூளை, தென்மூளை ஓரத்துல தெப்பம் இருக்குதம்மா கன்னி மூளை கரட்டு மூளை, கீழ்பக்கம் கரட்டு மூளை, ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா கட்டம் இருக்குதம்மா, கரட்டு மூளை ஓரத்துல கட்டம் இருக்குதம்மா. தமிழ் இப்ப நான் சும்மா போலீஸை பார்த்தா திருடன் பயந்தானே ஆகணும். களவு போன வஸ்துவ கண் கொண்டு காட்டுமப்பா. முத்தம் தெரியுது மூளை தெரியுது, மூளை முழுக்கெல்லாம் இருட்டா தெரியுது. எங்க இருக்க எந்த திசை இருக்க? சாமி, நிறுத்துங்க.
எங்கள் வீட்டை எங்களுக்கு சுற்றி காட்டுறீங்களா? எங்கே இருக்குன்னு ஒழுங்காக பார்த்து சொல்லுங்கள். சும்மா என்ன நடந்துக்கிட்டு. அந்த அப்பவே சொன்னால இருட்டா தெரியுதுன்னு தேடித்தான் பார்க்கணும். இருட்டான இடமா? எங்கள் வீட்டில் இருட்டான இடம்னா மச்சி தான் இருக்குது. சேவல் என்ன மச்சிலியா இருக்க போகுது? சாமி, சேவலை தேடுறேன்னு கோழியும் சேர்த்து பிடிச்சிட்டீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. மூதேவி சும்மா இரு. மொத்த பிரச்சனையில நம்மள மறந்துட்டாங்களே, நிம்மதியா இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம படுற பாடு நாய் புலப்படா. நான் கூடவே இருந்து பார்க்க முடியுமா? அவளுக்கு தெரியாது? அவ என்ன சின்ன பொண்ணா? ஏய், இந்தா அப்பா பேசணுமா? ப்ளீஸ் வேணாம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வேணாம்மா. இந்த பேசு. ஹலோ. குடும்பம் ஒன்றாக்கணும் தான் எல்லாரும் இங்கே வர சொன்னேன். ஒருவேளை இங்கே வராமல் இருந்திருந்தா மனசாலையாவது ஒன்றா இருந்திருப்பாங்கன்னு தோணுது. என்னம்மா உள்ளவா? என்னம்மா? என்னாச்சு பெரியப்பா? உங்களுக்கு கோவமே வராது இன்னைக்கு ஏன்? அது செந்தில் தப்பில்ல. குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணனை தப்பு பண்ணுச்சு. அது இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அவ்வளோக்காவை செந்தில் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்? புரியலையா பெரியப்பா? பாப்பா கிடைச்சிருச்சு.
பாப்பா எங்க எங்க பாப்பா இங்க ராஜா என்ன சொல்லு பாப்பா எங்க சொல்லு சொல்லு ராஜா என் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்க யோ கிறுக்கா அறிவில்ல இன்னும் பாப்பாவே கிடைக்கல எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்ட கோழி இல்லையா இல்லாத கோழிக்கு ஏன்டா கூப்பிட்ட எங்களை எல்லாம் எதுக்கு எங்களை கூப்பிட்ட ராஜா எல்லாரும் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம் இப்ப போய் விளையாடிட்டு இருக்க எல்லாரும் வர சொல்லி எதுக்கு நிக்க வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பாப்பா எங்க பாப்பா கடைசி ஏன் போய் சொன்ன கொழுக்கட்டையை வச்சிருக்க யோ கேக்குறாங்களே சும்மா நிறுத்துங்க 3 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்கள் எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டதை கூட இருந்தே பார்த்தவன்னா அவரை நான் சந்தோஷமாக பார்க்குறத நீங்கள் எல்லாரும் எப்போவாது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான். யார் கண்ணு பட்டதோ நீங்கள் எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சிட்டு கிடக்கு. ஐயா நான் உங்கள் வேலைக்காரன் தான். ஆனால் என்னையும் நீங்கள் உங்கள் மகனை நினச்சி வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம்னா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாமல் இருக்கிறதுக்காவது நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாரும் போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் போடும். போமா போ. ஐயா நீங்கள் கும்பிடுற சாமி உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் வேணா பாருங்கள், நாளைக்கு திருவிழாவுக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பாக கிடச்சிரும்.